ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் போய் உதவின்னு கேட்டால் யாருமே டக்குன்னு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படின்னா இரக்கம் மனிதர்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஏன்னா நம்ம தேவனை எப்படி ஏற்கிறாரு? அது லூக்கா வசனம் வாசிப்போம். லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இங்க பார்க்குறோம், நம்ம பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அதுபோல நாமளும் இரக்கமுள்ளவராக என்று பார்க்கணும். சரி, நம்ம பிதாவை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம், அவர் எப்படி இரக்கமுள்ளவராக இருந்துட்டார் என்று பழைய ஏற்பாட்டில் போய் நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு வாசனம் வாசிப்போம். எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. நாங்கள் பார்க்குறோம் லூக்கா எபேசியர் 2:4 தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம்னா என்ன? அளவில்லாதது, அளவில்லாத ஐஸ்வர்யம். அதில் எப்படிங்கிறாருன்னா அளவில்லாத இரக்கமாகிறாராம் தேவன். சரி, அதுக்கு நான் பழைய ஏற்பாட்டில் போய் தேவன் எப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சற்று தியானிக்கலாம். யாத்திராகமும் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவையும் சத்தியமும் உள்ள தேவன். இங்க பார்க்குறோம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் தேவனே இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மன தாழ்மையும் சத்தியமும் உள்ள தேவன். இப்போ நாங்கள் பார்க்குறோம், தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மன தாழ்மையும் சத்தியமும் தேவன் பார்த்துட்டு அந்த வசனத்தில். சரி, அதுலேயே யாத்திராவும் 34:7 30 மட்டும். 34 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். போதுங்க, இங்க அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கம் அப்படின்னா ஒரு பாவம் செஞ்சுட்டாங்களா மன்னிக்கக்கூடிய இரக்கமா இருக்குதுன்னு நான் பார்க்கலாம். சரி, சங்கீதம் 86:5. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள கடவுள். இங்க பாக்குற அவரு பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். சத்தியம்னா உண்மையான உள்ள ஒரு தேவன்னா அவர் மட்டும்தான், வேற இந்த பூமியில யாரும் இல்லை. சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இங்க பாக்குறோம், இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அதுக்கு மேலே பார்த்தா சத்தியத்தின் தேவன், இங்க மிகுந்த கிருபை உள்ள தேவன் பார்க்குறோம். சரி, அதில் இன்னொரு வருஷம் நடத்துவோம். சங்கீதம் 145:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. இங்கே பார்க்குறோம், முன்னாடி பார்த்தா அவர் குணங்கள் லட்சங்களாக பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளின் மேல் உள்ளது. முன்ன கிரிகள்லாம் என்ன சொல்லும்? எல்லாம் 60 மேலே அவர் எப்படிங்கிறாருன்னா இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட குணலட்சணம் உடையவராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். சரி, 9:5-10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எல்லா 60 மேலே இருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா இங்கே வந்து என் கற்பனைகளை என்னிடத்து அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா இங்கே வேறு வராரு ஒன்று பார்க்குறோம். அவர் கற்பனைகளை யாரெல்லாம் கைப்பிடிக்கிறாங்களோ அவருக்கு மட்டும் தான் இறக்கம் காட்டுறாரு என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. சரி, அதுலேயே புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த 1000 கற்பனைகளை யார் கை கொள்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னவா சொல்றாரு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் நிர்மூலமாகாமலும் இருப்பார்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார்.
இங்கே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் அப்படின்னா நம்ம என்னத்துக்கு பாவத்துக்கு தீங்குன்னா நான் பாவத்துக்கு மனஸ்தாபப்படுகிறார் இருக்கிறாரு. சரி, அது யோவான் இல்லை யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அப்போ பார்க்குறோம், யோவேலையும் அதே தான் சொல்கிறாரு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுன்னு தான் சொல்கிறாரு. இங்கே யோனானும் அதே சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, அவர்கிட்ட ஒரு யாரையும் ஒப்படைப்பார், நினைவேல் பட்டணத்துக்கு போய் நீ எச்சரிக்கை பண்ணு, அவங்க பாவம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவர் எச்சரிக்கை பண்ணுவார். ஏன்னா அவர் போக மாட்டார், போகாமல் ஓடி போயிடுவார். ஓடி கப்பல் ஏறி போவார். அங்கேருந்து அவரை கப்பல் கொந்தளிப்பு வந்து தள்ளி விட்டுருவாங்க. அங்கே வந்து மீனுக்குள் போய் அங்கே ஜெபம் பண்ணி சொல்கிறாரு. அவர் தேவனை பற்றி எப்படின்னா நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால தான் எங்கே சொல்கிறாரு, நீ இரக்கமோ மன உருக்கமும் நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபை உள்ளவரும் தீமைக்கு மனஸ்தாபப்படுவருமான தேவன் என்று நான் அறிவேன். நல்லா தேவனை பற்றி அவர் முன்னாடி நல்லா அறிஞ்சிருக்கிறார். அவர் எப்படியா இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறதில்ல அப்படின்னு அது அவர் இறக்கங்கள்னால அழிக்க போகிறதில்லன்னு நல்லா அறிஞ்சிருந்தாலும் இந்த வசனம் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு பார்க்குறோம். சரி, அது யோனா 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். யோனா யோனா 4:10-11. ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஒரு இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயோ? இந்த நினைவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கு எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவரோடு கூட எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். இதை சொல்றாரு, அந்த ஆமோல் செடி அது ஒரு இரவிலே வளர்ந்து அழிந்து போகிறதுக்காக நீ இரக்கம் காட்டுகிறாயே அப்படின்னு யோனாவை பற்றி தேவன் கேட்குறாரு. அப்புறம் அந்த நினைவேல் பட்டணத்துக்காக மற்ற 26,020க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒரு எண்ணெய் கால்நடைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? அது முன்னாடி சொல்லிட்டா ஜாமம் நான் சொன்னேனே முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே சொல்கிறாரு, இரக்கம் காட்டாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, மீகா 7:18. நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் யார்? அவங்க பார்க்குறோம், அவர் மீறுதலில் மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் அநேக கடவுள் இருந்தாலும் நம்ம பாவங்களையும் சரி எல்லாத்தையும் மன்னிக்கிறார். எப்படின்னா இரக்கங்களால் மன்னிக்கிறார். அப்படிக்கு ஒப்பான தேவன் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. சரி, அதே மீகா 7:19 ஆசீர்வாசங்க. அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். அவர் தம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை மிதித்து போடுவார், நாம் பாவங்களை அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். ஆழ்கடலை எரிந்து விடுவார்னா திரும்பியா ஏதாவது ஒரு பொருள் போட்டால் மீட்டு கொள்ள முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆழ்கடலே போட்டுறாரு.
இல்லை வடக்கு எவ்வளோ தூரமோ தூரம் கிழக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்படிப்பட்ட இது உங்கள் பாவங்களை நம்ம இது பண்ணுறேன் மறைச்சிட்றேன் அப்படின்னா மறந்துறேன்னு சொல்கிறாரு. அதுபோல் அப்படிப்பட்ட மறந்து நம்மக்கிட்ட இரக்கம் காட்டுவதாக இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். சரி, நம்ம இப்போ இந்த இரக்கத்துக்கு இது ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க. அது மலையேறப்பட்டில் ஒரு நபர் பார்ப்போம். அவர் யாருன்னா தாவீது. அவருக்கு தேவன் எப்படி இரக்கம் காட்டிட்டாரு, அவர் எப்படி என்ன பாவம் செஞ்சிட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் பேச சொல்லலாம். சரி, தாவீது ஒரு ஜெபம் பண்ணுறாரு. சங்கீதம் 51:1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இந்த தாவீது இந்த 51 சங்கீதம் 51:5 ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு. என்ன ஜெபம்னா, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மீறுதல் மிகுந்த கிருபங்களின்படி இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீங்க என்ன சுத்திகரியும். அப்போனா இவர் ஒரு பாவம் செஞ்சுக்கிறாரு. அந்த பாவத்துக்காக ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு. இது பார்க்கலாம். இது என்ன பாவம் அப்படி செஞ்சிட்டாரு? இப்படி பார்த்தா உரியாவோட மனைவி பெத்சபாலோட இடத்துல அது அவர் கொண்டுட்டு அவரை திருமணம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த ஒரு பாவம் தான் செஞ்சார். அது எப்படியாப்பட்ட பாவம்? மன்னிக்க முடியாத பாவமா மன்னிக்கக்கூடிய பாவமா? மன்னிக்க முடியாத ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு என்ன வேணும்? அவருக்கு மரண தண்டனை வேணும். ஏன்னா தேவன் அவரை மரண தண்டனை கொடுக்கல. சரி, அப்படியே நாத்தான் வேறு வந்து அவர்கிட்ட அந்த பாவத்தை பற்றி சொல்கிறாரு. ஒரு ஊமையை சொல்கிறாரு. அதை மட்டும் கொஞ்சம் வாசிப்போம். 2 சாமுவேல் 12:1-5 வரைக்கும். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபமுள்ளவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் அந்த தரித்த ஒரு ஐஸ்வர்யம். தரித்திர யார் எடுத்துக்கலாம்? உரியாவா? ஐஸ்வர்யம் தாவீது. அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி பச்சைப்பை எடுத்துக்கலாம். அது வந்து தாவீது ஒரு நாத்தான் வேலு ஒரு ஊமையை சொல்றாரு. ஊமையை சொல்லிட்டு அது அவருக்கு தான் சொல்றாருன்னு தாவீதுக்கு தெரியல. ஏன்னா இங்க சொல்றாரு, அந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தரே ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணி சொல்றாரு இந்த தேவன் மேல. சத்தியம் பண்ணி இந்த மனுஷன் கண்டிப்பா சாகணும் அப்படின்னா. அப்படின்னா தாவீது செத்துருக்கணும், மரணம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அடையலை. பழைய ஏற்பாட்டில் நம்ம போய் பார்த்தோமா, உபாகமத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா அதுக்கு தண்டனை, அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை என்னன்னா உபாகமம் 22:22. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரியோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரியோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரியும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவான். இவங்க 2 பேரும் தப்பு செஞ்சுட்டாங்க. அதுக்கு தண்டனை சட்டத்தில் புத்தகத்தில் என்ன எழுதிது? மரணம். ஏன்னா தாவீது சாவலை, அவரு நித்திரை தான் அடிச்சார். கடைசி வரையோட தான் நித்திரை அடித்தார். ஏன்னா கண்டிப்பாக நியாயமானபடி தாவீது செத்துருக்கணும். ஏன்னா சாவலை, ஜீவன் பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். சாமுவேல் 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இங்க அவர் சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். அப்பனா ஏன் நீங்க செய்தார்? ஒன்றுக்கு வேண்டித்தானே. சவுலு பாவம் செஞ்சாரு. அவரு என்ன பாவம் செஞ்சிட்டாரு? அது வந்து எல்லாத்தையும் கொண்டு போட்டு வா அப்படிங்கிறாரு. அவரு கொல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறாரு.
ஒரு தீர்க்கதரிசி வரதுக்கு முன்னாடி என்ன போய் காணி செலுத்துறாரு. அவர் தண்டனை கொடுத்துட்டாரு. அவரும் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஏன்னா தாவீது ஏன் செய்யலாம்? சரி, உணர்ந்துட்டாரு. நாம் அவர் எப்படி உணர்ந்தான்னு கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அது உணர்ந்து அவர் பாவம் நீங்கள் செய்தார். அது செய்தது அவர் எதாவது முன்னாடி செஞ்சுருக்கணும், அதனால் உணர்ந்துட்டார். அது நம்ம பின்னாடி பார்ப்போம் என்னென்ன. சரி, அதுலேயே 14 இல்லை 14 இல்லை 2 சாமுவேல் 14 12 14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வாரம் சத்துருக்கள்னா யாரு? சத்துருக்கள்னு சொல்லப்படுது. தூசி பார்க்க நான் சத்துருக்கள் அவர்கள் எதிரிகள். தேவன் எப்படிப்பட்டவர்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சுற்றி இருக்க ஜனங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சு தேவன் தண்டனை கொடுக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க? இவர் உண்மை உள்ள தேவன் இல்லை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் அவங்க தேவனை தூசிக்காதபடிக்கு உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும். செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக இங்கே இருக்குது. தண்டனையும் வாங்கிட்டாரு. ஏன்னா அவர் ஜீவன் தான் போகணும். அது பதிலாக அவர் குழந்தையோட ஜீவன் போயிடுச்சு. அதனால் அது பட்டு அவர் அந்த பாவத்தை திரும்பி வந்திருப்பாருன்னு பார்க்குறோம். சரி, அது ஜபத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ என்ன முழுசாக பார்த்தோம் வச்சவத்தை. சங்கீதம் 51:1-4 வருது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். சங்கீதம் 51:1. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன். இங்கே 1-5 வரைக்கும் ஒரு ஜபம் ஏறெடுக்கிறாரு. அவர் பட்ட அந்த பாவத்துக்கு ஜீவன் திருப்பி அவர் மறிக்கலை. அதுக்கு பதிலாக இது என் பாவம் முன்பாக நிற்குது, அதை நான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீ நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் செஞ்சுட்டு தப்பை உணர்ந்து அவர் தேவன் அவர் மாதிரி இறக்கம் காட்டிட்டாரு. அவர் செஞ்சு தப்பை வந்து உணர்ந்துட்டு இந்த ஜபத்தை வந்து ஏறெடுத்து உம்முடைய நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்த விளங்கும், அதை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு மற்றவங்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. சங்கீதம் 101:1. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதுகிட்ட தேவன் எப்படி ஒரு இரக்கத்தை காட்டியிருப்பார்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்க முடியும். அப்போனா ஒரு மனுஷர் வந்து அது இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்முடைய கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போனா அவர் செய்த தப்புன்னா அதுக்கு ஒரு மரணத்திலிருந்து அவர் மறிக்காமல் ஜீவன் பெற்றுக்கொண்டாரு. அப்படிப்பட்ட இரக்கத்தை பற்றி என்ன பண்ணுறாராம்? பாடுவாராம் அப்படின்னு சொல்கிறார் தாவீது 2 தினமும். சரி, யோவான் 3:16. தேவன் தன்னுடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தல் இவ்வளவு நம்ம முடிவு தேவனுடைய இரக்கத்தை பற்றி பார்த்தோம். தாவீது எப்படி பாவம் செஞ்சிட்டாரு, அவருக்கு இரக்கம் காட்டிட்டாரு. தேவன் இடத்தில் உச்சக்கட்ட இறக்கம்னா அது இது அந்த வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தவழி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தாங்க. அப்படின்னா அவர் என்ன கொடுத்துட்டாரு? நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு குமாரனே ஈடுபலியாக அவங்களை கொடுத்துட்டாருன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட உச்சகட்டமான ஒரு இறக்கம்னு சொன்னால் இந்த வசனம் சொல்லலாம், குமாரனை தந்ததுதாங்க. சரி, நம்ம கிறிஸ்துவ இப்போ இது பிதாவை இப்படி இருந்துட்டாரு, இது போல் ஒருத்தர் வாழ்ந்துருக்கணும் கண்டிப்பாக. மாறன்னா பிதா போல் யாரும் இருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு மேலே யார் வாழ்ந்துட்டாங்கன்னா கிறிஸ்துவ வாழ்ந்துட்டார். அது கிறிஸ்துவ பற்றி மட்டும் கொஞ்சம் பார்ப்பாங்க. அவர் எப்படியே இதை அது ஆதாரசனம் லூக்கா 6ன்னு போட்டார். நான் ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள். இது யார் சொல்லிட்டா? கிறிஸ்து சொல்லிட்டாரு. இது கிறிஸ்து கடைப்பிடிச்சிருப்பாரா? கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருப்பார்.
கடைப்பிடிச்சிருந்தால்தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னும் பார்க்குறோம். சரி, யோவான் 4:14-9. யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பீம் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இங்க பிலிப்பு என்ன கேட்குறாரு? உங்களை பிதாவை காமின்னு கேட்குறாரு. இப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு எப்படி? 2 பேர் இருக்கிறதுல ஒரே மாதிரிக்கிறாங்க. ஒரே மாதிரினா குணலட்சணங்கள்ல, இது செயல் மூஞ்சி பேசல, குணலட்சணங்கள்ல ஒரே மாதிரிக்கிறாங்க. தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை யார் செஞ்சுட்டா? இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டாரு. நம்ம பார்க்குறோம். அதனால என்னை கண்டவன் என் பிதாவை கண்டவன்னு அவர் பிலிப்புக்கிட்ட சொல்றாரு. சரி, சங்கீதம் 145:8-9. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இது தேவனுக்கும் பொருந்தும், இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும். இப்போ கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் அப்படி வாழ்ந்து காட்டிட்டு மரித்துட்டாரு, ஜீவனம் பெற்றுக்கொண்டாரு. கர்த்தர் எல்லோரும் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் எல்லா கிரியைகள் மேல் உள்ளது. அப்படின்னா தேவனும் எல்லா கிரியைகள் மேலும் இறக்கம் காட்டிட்டாரு, கிறிஸ்துவும் எல்லா கிரியைகள் மேலும் இறக்கம் காட்டிட்டாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 20:30-34 வரைக்கும். 30-34. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவரை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். 34 வரைக்கும். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின்னாக சென்றார்கள். அவர் சொல்றாரு, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரக்கம் காட்டும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்து பிதா போல இருக்க முடியவராக இருக்க, அது செயலில் இருக்குமல்ல, அப்படி இங்கிட்ட செயலில் காமிக்கிறாரு. அற்புதம், அடையாளம் நிறையா சொல்லலாம். அவர் செஞ்சுட்டு வாழ்க்கைக்குள்ள பாவங்களை நிவர்த்தி ஆகிறது தான் அவருடைய முதல் வேலை. வந்ததே பூமிக்கு. அப்படி இருக்க அவருடைய இரக்கம் காட்டி தான் அது போனார் என்று நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே அவர் தேடி வந்து இங்கே பிடிக்கிறான், இரக்கம் காட்டிட்டார் அவர் இடத்துல. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள், அவர்களுக்கு பின்னே சென்றார்கள் என்று பார்க்குறோம். இது யார் இது செய்வீங்க? முதல்ல இந்த குருடர்கள் எங்கே இருந்தாங்க? ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் இஸ்ரவேலில் தான் இருந்தாங்க. நீங்கள் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான். அதனால் இங்கே முதல்ல இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருன்னா, யார் ரட்சிக்க வந்தார்? பாவிகள் ரட்சிக்க தான். முதலாவது யாருக்காக வந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தார். அங்கே பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்துலேருந்து வந்தால் நோவா, அப்புறம் ஆபிரகாம் இருந்து தேவன் வந்தார். இப்போ நாம் இங்கே வந்து கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வராரு. இங்கே வந்து முதல்ல யாருக்காக வராருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வராரு. ஏன்னா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை கிறிஸ்துவை, அவங்க மறுதளிச்சாங்க. அதனால் அப்படி பார்க்குறோம். சரி, இப்போ நாம் புறஜாதியாக இருக்க நம்மகிட்டயே இறக்கம் காட்டிட்டாரா என்று ஒரு கேள்வி கேட்டோமா? கண்டிப்பாக காட்டிட்டார். சரி, அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 5:22. அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானியான ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இங்கே அந்த கானான் ஸ்திரீ யாரு? புறஜாதியா? புறஜாதி தான் கானான் ஸ்திரீ. இங்கே வந்து அந்த கானான் ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து என்ன கேட்குறான்? எனக்கும் இரக்கம் காட்டுங்க, என்னோட பிள்ளை பிசாசினா வேதனைப்படுகிறார் அப்படின்னு ஒரு இது கேட்குறாங்க.
சரி, அதுலேயே 25 இந்த 24 26 வாசிங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இங்க 25 சொல்றாரு, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அவரை பணிந்து கொண்டாள். 27 அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். 26 சொல்றாரு, 26 மட்டும் படிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க, நாய்க்குட்டினா புறஜாதியார் காணியானியார், அவங்களுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு அவங்க சொல்றாரு. 27 வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இங்க சொல்றாரு, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டி மேஜையிலிருந்து துணிக்கிய நாய்க்குட்டிங்க சாப்பிடுன்னு சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்து என்ன அந்த ஸ்திரீ இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்க பார்க்கலாம், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நம்ம எதனால வந்திருக்கோம்னா விசுவாசத்தினால அழைக்கப்பட்டவர்கள். விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது என்று அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆனால் வந்ததே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அவங்களுக்கு தான் எவ்வளோ அற்புதம் செய்யணும் எல்லாம் செய்யணும் அப்போஸ்தலர்களும் விரும்புவாங்க, பவுல் சீசர்கள்லாம் விரும்புவாங்க. ஏன்னா வரும்போது துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்டுறதுனால திரும்பி மீண்டும் மீண்டும் வந்து பின்னாடியே வந்து இயேசு கிறிஸ்துவை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுவோம். ஆனால் ஸ்திரீயும் வந்து பேசுகிறாரு. ஆனால் ஸ்திரீக்கும் அவர் எப்படி இரக்கம் காட்டுறார். சொந்த ஜனங்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுறார், புறஜாதிகளுக்கும் அங்கே இரக்கம் காட்டுறார். இந்த உலகத்தில் வந்து இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்கே அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நான் பார்த்துட்டோம், அவர் ஃபஸ்ட்டு இஸ்ரவேலுக்கு தான் வந்தார், அப்புறமேட்டு புறஜாதிக்காக வந்துட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறமேட்டு உலகம் முழுவதுக்கும் வந்திருக்கிறாரு அவர் ஜீவனை கொடுக்க. முன்னங்க ஜீவனை கொடுக்க வந்தார் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 2:4 தேவன் ஐஸ்வர்யத்திலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? அவரும் இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இப்போ உண்டாகி இருக்கிறது. அதனால கிறிஸ்து வந்து எதுக்காக ஒரு மீட்புக்காக வந்தாரு. அதுல என்னன்னா இரக்கமும் கிருபையும் காட்டிட்டாரு. சரி, லூக்கா 6:36 பின்பகுதி மட்டும் வாசிங்க. நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இங்க நம்ம பார்த்துட்டோம், முன்னாடி பிதாவும் எப்படி இருந்தாரு? இரக்கமுள்ளவராக இருந்தாரு. கிறிஸ்துவும் இரக்கமுள்ளவராக இருந்தாரு. நாமளும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சரி, நமக்குள்ள நாம் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இறக்கம் காட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதெல்லாம் பாவம் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம அழைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம யாரை இறக்கம் காட்டணும், நம்ம பிதா எப்படி இருக்கிறாரு, குமாரன் எப்படி இருந்தாரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அது ஒளியாரு? நானே அந்த மெய்யான ஒளின்னு சொல்றாரு. அவர் இடத்துல நம்ம இப்போ வந்து சேர்ந்துருக்கிறோம்.
இருக்கும்படி ராஜரீகமான ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்களுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணுறோம்? வேர் பிரித்து இருக்காரு. வேர் பிரித்து அவருக்கு சொந்த ஜனமாயும் மாட்டிட்டார். மாட்டினா நாம் என்ன செய்யணும்? இதாகவும் இறக்கமுள்ளவராக இருக்க போல குமாரனும் இறக்கமுள்ளவராக இருக்கு, நாமும் இறக்கமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஜாதி உலகத்திலிருந்து நம்ம வேர் பிரித்து இங்கே கூட்டி வந்து சேர்த்துருக்கிறான்னு நான் பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 9:13. ஆ 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்கே பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா இங்கே என்ன கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா இரக்கத்தை கற்றுக்கொள்ள சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாம் பண்ணோம் இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும் முதலாவது. அப்போ தான் இரக்கத்தை கற்றுக்கொண்டாதான் என்ன பண்ண முடியும்? இரக்கம் காட்ட முடியும். நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஓசியா 6:6. இதுலேயே அதே தான் சொல்லுது. பலியல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவே விரும்புகிறேன். ஒருத்தர் தேவனை அறிஞ்சிருக்குன்னா எது மூலமாக அறிய முடியும்? சத்தியத்தின் மூலமாகவும் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்ம தேவனை அறிஞ்சிருக்க முடியும். இல்லை ஒருபொழுதும் அறிஞ்சிருக்க முடியாது. ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அதான் அவர் என்ன சொல்றாருன்னா இரக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? தேவனை அறிஞ்சாதான் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் இரக்கம் உள்ளவரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நம்ம அறியலாம் அவர் எப்படிப்பட்டவர்னே நமக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தன்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இது கேட்கிறாரு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை என்ன தீமை என்ன என்று உனக்கு அறிவித்திருக்கிறாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தன்மை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதுவுமே நம்மகிட்ட கேட்கல. இரக்கத்தை சிநேகித்துக்கொள் அப்படிதான் சொல்றாரு. இரக்கத்தை சிநேகித்து கொண்டோமா என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப்பு அதை கடைப்பிடிப்போம், அதுபடி கிரியை செய்வோம், நடப்போம். இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இங்க குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். எதை அறிஞ்சுதான்? இரக்கத்தை. ஒருத்தர் மேல அபாண்டமா பழி போட மாட்டோம். ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது? இறக்கிறதுனால அவங்களோட குற்றங்களை நம்ம மன்னிக்கிறவராக இருக்கிறோம். குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்தவும் மாட்டோம். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 112:4. ரிவேஸில் படிங்க. ரிவேஸ் 112:4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். சொல்றான், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீதியும் உள்ளவன். இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அவன் மேலே சொல்லுது, செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். நம்மளா தேவன் நம்ம அழைச்சிருக்காரு, நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தர் தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படியும் அவன் இறக்கும் மன உருக்கும் நீதியும் உள்ளவன் அப்படின்னு சொல்லுது. அவங்க தான் வெளிச்சத்திலே இருளிலே வெளிச்சம் உதிக்கும்னு சொல்றாரு. சரி, ரோமர் 10:9 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்ல, ஏன் நாம இரக்கம் காட்ட வேணும் அப்படின்னா இங்க சொல்றாரு, அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன்னு அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனே அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். அப்பனா தேவன் யார் மேல இரக்கமா இருக்குன்னு நினைக்கிறாரோ அவங்க மேல தான் இரக்கமா இருப்பாரு. ஆனால் எல்லாத்து மேலேயும் இரக்கமா இருப்பாருன்னா இப்போ கிடையாது.
இந்த ராஜ்யத்தில் அவர் இறக்கமாக இருக்க மாட்டார் எல்லாத்துக்கும். யாரை அழைத்து இருக்கிறாரோ அவங்க மேலே மட்டும்தான் இருப்பாரு. அவங்களும் என்ன பண்ணணும்? இறக்கமாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட் இது. சரி, அது லேவியராகும் 20-26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நம்மகிட்ட என்ன பண்ணிக்கிறாரோ பரிசுத்தமாக அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாக ஆகிறதுக்கு, பரிசுத்தமாக இருக்கிறதுக்குலாம் ஆகணும். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறமான ஒரு கேள்வி கேட்டால் ஒரு டவுட்டு தான் நமக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது பரிசுத்தமாக இருக்கிறன்னு டவுட் தான். அதனால் பரிசுத்தமாக ஆகிறதுக்கு ஜனங்களிலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு. அதனால் நாம் பரிசுத்தமாக ஆகிறதுக்கு அவரோட அன்பு இரக்கமும் அந்த கனிகளை பற்றி சொல்கிறார். அது ஒன்றும் அன்புன்னு வார்த்தையாக சொன்னால் அது சரியாக போயிருமா? அதுக்குள்ள குணலட்சணங்களை நம்ம என்னை செயல்படுறோமோ அதுதான் அன்பாக மாறும். ஆனால் இந்த அன்புக்குள்ளே எது இருக்குது? இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது, தயவு இருக்குது. இப்படிப்பட்டது தான் இரக்கம். அந்த இரக்கத்தை நம்ம செய்யும்போது எதுக்குள்ளே வளரும்? அன்புக்குள்ளே இன்னும் வளரும். இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 Pétரு 2:10. சாரி, 1 Pétru 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த வசனமா அதே தான் சொல்லுது. ஜனங்களை வேறு பிரிச்சாரு. முன்னே நாம இரக்கம் காட்டாதவர்களாக இருந்தோம், இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்று இருக்கிறோம். நம்ம விதாவிக தேவனால இரக்கம் கிறிஸ்துவின் மூலமா நம்ம இரக்கம் பெற்றிருக்கோம். அதனால நாமளும் இரக்கம் காட்டுறவர்களா இருக்கணும். சரி, அப்படி இரக்கம் காட்டாதீங்க யாரா இருப்பாங்க? இரக்கம் காட்டினீங்க தேவனுடைய ஜனங்க, இரக்கம் காட்டாதீங்க வசனம் வாசிப்போம். இது பேதுரு பற்றி அப்போஸ்தலர் இரக்கம் காட்டிட்டாங்களா? அவர் மேலே அவங்க தான் ஃபஸ்ட்டு இரக்கம் காட்டினார் கிறிஸ்து. அப்புறமேல அப்போஸ்தலர் இரக்கம் காட்டிட்டாரா? எப்படி பெற்றுக்கொண்டாங்க அந்த வசனம் 1 தீமோத்தேயு 5:16. 1 தீமோத்தேயு எத்தனை இடத்துல 1 தீமோத்தேயு 1:5. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அதிகாரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்கள் பிரதான பாவினா. இந்த சொல்ற அதில் நான் பிரதான பாவினா ஒருத்தர் தனி தானே சொல்லிக்க முடியுமா? அப்படி நான் பிரதான பாவிப்பா அவன் நான் சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியாது. ஏன்னா அது தைரியம் வராது நமக்கு. அதுக்கு பவுல் தைரியமாக சொல்கிறாரு. அதுலேயே 16 வாசிங்க. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்ட பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். அவர் என்ன நீடிய பொறுமையை காண்பிக்கும் பொருட்டு இரக்கம் பெற்றாராம். அப்போஸ்தலர் பவுலும் என்ன பண்ண? அப்போஸ்தலர்களும் இரக்கம் பெற்றார்கள், நாமளும் இங்கே இரக்கம் பெற்றோம். அப்படியே வராங்க. சரி, அப்படியே இரக்கம். சரி, அதை இரக்கம் காட்டாதீங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவங்க எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் உடைஞ்சவங்க அப்படின்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 21:10. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. துன்மார்க்கனுடைய மனமும் பொல்லாப்ப செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. அயலான்னா பக்கத்து வீட்டுக்காரரு ஏத்தாளவங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. இரக்கம் காட்டாதனால அவனுக்கு இடம் கிடைக்காது. இரக்கம் கிடைக்காது. இரக்கம் மற்றவங்க காட்டாதனால அவருக்கு இரக்கம் கிடைக்காது. சரி, 2 Pétru 2:10. இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள். 2 Pétru 2:10. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். விசேஷமாக அசுத்த இச்சைகளோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவங்க யாரு?
நீங்கள் எங்கே கராட்டம் கொடுப்பாரு இந்த கத்தர் துவத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். அப்படின்னா நமக்குள்ளே இருப்பார்கள், இரக்கம் காட்டாதவர்கள் இருப்பார்கள். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்கிற அஞ்சாதவர்கள். மகத்துவம்னா வார்த்தை எதுவுமே அஞ்சாத அது தூசிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான். அவங்க எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறாரோ இந்த நீதிமொழியை 21:10 துன்மார்க்கர். இறக்கும் ஒரு வேலை நம்ம காட்டாமல் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? துன்மார்க்கரா இருக்கிறோம். சரி, ஒரு முடிவு கன்க்ளூஷனாக வரலாம்ப்பா. சரி, மத்தேயு 5:7. இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த வசனம் ரொம்ப மழை பேசுங்களா ஒவ்வொரு தான் சொல்லிட்டு இதில் ஒரு முக்கியமான இந்த இரக்கத்துக்குடைய வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அங்கே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவங்க கை கொள்றாங்க, வசனத்தை கை கொண்டு நடக்கிறாங்க, இரக்கத்தை காட்டுறாங்க. அவங்க தான் இரக்கத்தில் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சரி, எதில் இரக்கம் பெறுவார்கள்? இரக்கம் காட்டிட்டாங்க, ஓகே. எதில் இரக்கம் பெறுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோப்பு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இங்கேயும் நம்ம சொல்கிறாரு மத்திய 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது இப்போ யார் அங்கே இரக்கம் பெறுவார்கள்னு நம்ம இப்போ வசந்த மூலமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கோம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவருக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு செய்கிற தப்போ எல்லாமே தேவனுக்கு கணக்கு ஒப்பிச்சு ஆகணும். அதனால் நம்ம அதனால் நியாய தீர்ப்பு கிடைக்காது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆசியில் படிச்சுட்டாரு. 2:13 ஆசியில் ஏனெனில் இரக்கம் காட்டுவதற்கு இரக்கமற்ற தீர்ப்பானது கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். இப்போ பார்க்குறோம், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். அப்படின்னா இரக்கம் தீர்ப்பை வெல்லும்னா அது செஞ்சுட்ட பாவத்தை அங்கே இரக்கம் காட்டிதான் தீர்ப்பை வெல்லும் அப்படின்னு பைபிள் நமக்கு நல்லா தெளிவாக சொல்லுது. சரி, ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இங்கே பார்க்குறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு இப்படி கணக்கு ஒப்புவிக்கணும் நியாய தீர்ப்புக்கும் போது. அதனால் நம்ம இரக்கம் காட்டுறவர்களாக இருந்தால் நியாய தீர்ப்பில் நம்மள தீமை நியாய தீர்ப்பை வெல்லும். இந்த இரக்கம் மேன்மை பாராட்டும். அதனால் நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறா ஒருத்தராக இருக்கோம். யாக்கோபு நியாய தீர்ப்பு கணக்கு ஒப்புவிக்கணும்னு போகிறோம். சரி, இந்த தாவீதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. அவர் பாவம் செஞ்சார், அதுக்கு பதிலாக மறிக்கணும். ஏன்னா மறிக்கலை, ஏன்னா தேவன் இரக்கம் காட்டி அவரை பிள்ளையை மட்டும் பலியாக்கிட்டார், அவர் ஜீவனை மீட்டு கொண்டார் என்று நான் பார்த்தேன். இப்போ நியாய தீர்ப்புன்னா அதை அறிக்கை பண்ணுவேன்னு வேறு சொல்கிறாரு. அப்படின்னா நியாய தீர்ப்பால் தீர்த்திருக்க மாட்டார் பாவத்துக்கு. கண்டிப்பாக நியாயம் தீர்த்திருக்கணும். தாவீது ஏதோ செஞ்சுருக்கணும், அதுக்காக அவர் இரக்கம் பெற்றார் அப்படின்னு நான் பார்த்தோம். சரி, வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 24:4-7 வரைக்கும். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல்
என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். 1 சாமுவேல் 2:24 அப்பொழுது தாவீது மனுஷர் அவர்களை நோக்கி, இதோ நான் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று யார் சொல்லியிருப்பாரு? தேவன் முன்னாடி சொல்லியிருப்பாரு. உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்னிய நாள் இதுதான் என்று யார் சொல்றாங்க? தாவீது கூட இருந்தவர்கள் சொல்றாங்க, நீ அவனுக்கு நலமானதை செய்வாயாக. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய காலை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டார். கொண்டு இருக்கலாம்ல, ஏன் கொள்ளலாம்? நலமானதே செய்யணும்னு சொன்னாரு, நீ பக்கத்தாலே போயிட்டாரு. எடுத்து ஒரு சோறு கொண்டு இருக்கலாம்ல, ஏன் கொள்ளலாம்? அந்த இடத்துல மனுஷன் அபிஷேகம் பண்ண அந்த இடத்துல என்ன காட்டிட்டாரு? இரக்கம் காட்டிட்டாரு. அவர் செய்த தப்ப அவர் யாரும் சத்துருவா இருந்தாலும் அவர் சத்துரு தான் அவர் கொல்ல தேடிட்டாரு. அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல இரக்கம் காட்டிட்டாரு. அப்படி திருப்பியும் அவங்க மனுஷர்களை வந்து யாரும் கொல்லக்கூடாதுன்னு கட்டளையிடுறாரு. நீங்கள் வந்து இதை சவுலை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா சவுல் அந்த இடத்துல அவர் எப்படி இருக்க உயிர் பயம் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே எழுந்து கெவி விட்டு போயிடறாருன்னு சொல்கிறாரு. அதனால் தாவீது இந்த இடத்துல இரக்கம் யார் காட்டி, இது ஒரு காரணம் தான். இது ஒரு காரணம். இந்த தேவன் வந்து அவர் மேலே இரக்கம் காட்டுறதுக்கு இது ஒரு காரணம். நிறையா இருக்கலாம், நான் பாடத்தை வந்து இது எடுத்துக்கிறேன். ஆனால் இது ஒரு காரணம். அதனால் நம்ம யாக்கோபு 2:13 சொன்னபடி நியாய தீர்ப்பு இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து தாவீதுகிட்ட ஜீவன் போயிருக்கணும், ஏன்னா போகல. அவர் செஞ்சுட்ட முன்னாடி காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா இரக்கம் உள்ளதாக இருக்குது. அதனால் அவர் ஜீவனை தேவன் எடுக்கலை. அது பதில் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன தான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் இல்லாதவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. சரி, யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறவனை யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறார். இங்கே யோபின் பொறுமையை பற்றி யோபை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அவர் எப்படி இருந்தார், வியாதிப்பட்டிருந்தார், எல்லாமே இழந்துட்டார். அப்போ இருந்து என்ன இருந்தார்? பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்து அவர் என்ன திருப்பி பெற்றுக்கொண்டார்? தேவனுடைய இறக்கத்தினால திருப்பியும் ரெட்டிப்பான ரட்சிப்பை அங்கே பெற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம வாழ்க்கை பொறுமையும் இறக்கம் காட்டுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்க்குறோம். சரி, அதே மத்தேயு 5:7 அதே தான் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவாங்க. அது மத்தேயு 5:48 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குரராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குரராய் இருக்க கடவீர்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குரராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குரராய் இருக்க கடவீர்கள். பூரணம்னா முழுமை. பூரணம் என்னோட பாவங்கள் எல்லாம் இருந்து அதில் மீட்டு இறக்கங்களாக பாவங்களாம் பண்ணிட்டு நான் பூர்ணம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பூர்ணம். அப்படின்னா பிதாவும் பூர்ணமாக இருக்கிறது போல சர்க்குணத்தில் நீங்களும் பூர்ணத்தை கடவுள். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிங்கன்னா பூர்ணமாக இருக்கணும்னு விரும்பினா ஆசைப்பட்டா நம்ம என்ன காட்டணும்? இறக்கம் காட்டணும். அதனால் இறக்கம் காட்டணும்னா நம்ம யார்? துன்மார்க்கன்று அழைக்கப்படுவார்கள். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் தாவீது என்ன தப்பு செஞ்சிட்டாரு, அதுக்கு தப்புக்கு ஜீவனை எடுத்துருக்கணும். எனக்கு தேவன் ஜீவனை எடுக்கலை, அதுக்கு பதிலாக ஜீவனை திருப்பி கொடுத்துட்டாரு. அது செஞ்சுட்டு அவர் காரணம் என்னென்னா அவர் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டிட்டார். அதனால் தேவனும் அவருக்கு இரக்கம் காட்டிட்டாரு. அதுமாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்கு வந்தீங்க. நாமளும் எப்படிப்பட்டவராக பிதாவும் இரக்கமுள்ள போல குமாரனும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதுபோல் நாமளும் இரக்கமுள்ளவராக. நான் இந்த மனு குலத்தில் இப்போ பார்த்தோம்னா இரக்கங்கிறது ஒரு மனிதன்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு அரசியல்வாதியாகட்டா யார்கிட்ட உதவின்னு கேட்டால் யாராச்சும் நமக்கு உதவி செய்வாங்க. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கலாமே, இது ஒரு உதவி கஷ்டம்னு போயிட்டீங்கன்னா நம்மளால இறக்கம் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தேவன் அப்படி கிடையாது. அவர்கிட்ட போய் என்ன கேட்டாலும் இறக்கம் காட்டுவார். நம்ம செய்த தப்புக்களை நம்ம தப்பு செய்ய மாட்டோம்னு சொல்ல முடியாது. அந்த தினமும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம போய் மன்னிப்பு கேட்கும்போது அது இறக்கம் காட்டி ஆழ்கடையில் போட்டுறாரு.
அதுபோல் நாமளும் எப்படி இருக்கணும், மற்றவர்கள் பாவங்களை மன்னித்து அதை ஆழ்கடையிலே தொலைச்சி விடணும். அது திரும்ப ஞாபகம் இருக்கக்கூடாது மனசில். இப்படிப்பட்ட இறக்கங்களை நாம் எல்லோரும் காட்டி வரும்படி வேண்டி கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட சத்தியத்தையும் பாடத்தையும் எனக்கு தேவன் கொடுத்ததுக்காகவும் நன்றி. முதல்ல தான் இங்கே வந்து வெளியூரில் பேசுகிறேன், அதுக்காகவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. பொறுமையோடு கேட்டவங்களுக்கு உங்களை கடவுள் தான் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஒரு சின்ன பாட்டு